Hello, praise the Lord. Welcome to our channel, Salvation of Soul Seeker. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஓமைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஓமைனா என்ன? பைபிளில் மொத்தம் 46 வகையான ஓமைகள் இருக்குது. எதுக்காக ஏசப்பா இத்தனை வகையான ஓமைகளை நமக்கு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக சொன்னார். விசேஷங்களை ஓமைகளாக சொல்கிறப்போ சீஷர்கள் இது குறித்து ஏசப்பாயிட்ட கேட்குறாங்க. அதே அதிகாரம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. எது அருளப்பட்டது எது அருளப்படவில்லைன்ட்டு ஏசப்பா இங்கே சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவர்களாக இருக்க நமக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பைபிளில் படித்து புரிந்து கொண்டு அதை பற்றி அறிந்து கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு அது அருளப்படலை. அதை ஈஸியாக புரிந்து கொள்ளணும் தான் ஏசப்பா இத்தனை வகையான ஓமைகளை சொல்லியிருக்காரு. ஓமைகள்னால் வேற ஒன்றும் இல்லைங்க, கதை மாதிரி தான். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்கிறது புரியணும்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு கதையாவோ இல்லை பிக்சர்ஸ் மூலமாகவோ சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஏசப்பா நமக்கு வசனங்களை இந்த ஓமைகள் மூலமாக சொல்லித்தராரு. ஏசப்பா சொன்ன முதல் ஓமையை பற்றி பார்க்கலாம் வாங்க. அவர் முதல்ல சொன்ன ஓமை எது குறித்துனா உப்பை குறித்து சொல்லியிருக்காரு. அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்குது. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த வசனத்தில் ஏசப்பா எந்த உப்பை பற்றி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்தின உப்பு குறித்து சொல்லியிருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த மாதிரியான உப்பை பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடலோரங்களில் உள்ள பாறைகளில் தங்கி இருக்கிற உப்பை தான் பயன்படுத்துவாங்க. அந்த உப்பு சோதோமின் உப்புன்னு சொல்லுவாங்க. அந்த உப்பை பயன்படுத்துகிறப்போ காற்றுப்படுகிற இடத்துலையோ இல்லை வெயில் படுற மாதிரி இடத்துலையோ வச்சு பயன்படுத்தினா அதோட ருசியை அந்த உப்பு இழந்துடும். இதைத்தான் ஏசப்பா இந்த ஓமையில் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த ருசி இல்லாத உப்பை வீதியில் கொட்டுவாங்க. அந்த உப்பு பனிக்காலத்தில் ரோட்டில் இருக்க பனி கரையை பயன்படுத்துவாங்க. வெளிநாடுகளில் கூட உப்பை இந்த விதத்தில் பயன்படுத்துவாங்க. அதைத்தான் வீதியில் கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாதுன்னு ஏசப்பா சொல்கிறாரு. நம்மளையே ஏசப்பா உப்போடு ஒப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைவிடாமல் நீ படைத்த எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. இங்கே ஏசப்பா சொல்கிற பலி நம்ம தாங்க. நம்ம அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு ஏசப்பா சொல்கிறாரு. அதே தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் கூட, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளைகளையும் உடன்படிக்கைகளையும் கை கொண்டு நடக்கிறப்போ நம்முடைய சரீரம் உப்பினால் சாரமாக்கப்பட்ட சரீரமாக இருக்கிறது. இதைத்தான் தேவன் மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறாருங்க. ஆமேன்.